ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அஜித்தே கடவுளே இப்படின்ற ஒரு கோஷம் ரசிகர்கள் மத்தியில பெரும்பாலான இடங்கள்ல வந்து என்ன பண்ணேன்னா கோஷங்கள் எழுப்பப்பட்டது. உதாரணத்துக்கு மாவட்டம் கடந்து, மாநிலம் கடந்து, நாடு கலந்து, நாடு விட்டு நாடு கூட என்ன பண்ணாங்கன்னா, நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளே அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு விஜயோட மாநாடு நடக்கும்போது கூட ஒருத்தர் என்ன பண்ணாரு, அஜித்தே கடவுளேன்னு கத்துனாரு. ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினுடைய நிகழ்ச்சியில கூட என்ன பண்ணாங்கன்னா, அஜித்தே கடவுளே இந்த மாரி விஷயங்கள வந்து ரொம்ப கோஷங்கள் வந்து அடிக்கடி அஜித்தோட ரசிகர்னால எழுப்பப்பட்டது. சோ இத பார்த்து இந்த அஜித் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, இப்போ ஒரு லெட்டர் ஒண்ணு ரசிகர்களுக்கு எழுதியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்காரு, லெட்டர் ஒண்ணு எழுதியிருக்காரு. இது புதுசு இல்ல. ஏன்னா என்ன வந்து தல அப்படின்னு கூப்பிட வேண்டாம். என்ன வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித் குமார்ன்னு கூப்பிடுங்க, அஜித்ன்னு கூப்பிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள வந்து எழுதி என்ன பண்ணாரு, தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து அன்பு கட்டளையாகவும், அவங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டாரு அஜித் குமார். சோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு, அஜித் வந்து ஒரு கடிதத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. கோரிக்கையாவும் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது இடங்கள்ல மக்கள் கூடுகிற அசௌகரியமான இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு கோஷங்கள் எழுப்புறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவில்லை. இதனால நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. எனக்கு சந்தோஷமா படவும் இல்ல. ஏன்னா மத்தவங்களுக்கு வந்து நீங்க வந்து தொந்தரவா இருக்கக்கூடாது. அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்தக்கூடாது. மக்கள் நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வரணும். அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து பொது இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு கோஷங்கள் எழுப்புறதுனால எனக்கு அது வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல. இனி வரும் நாட்கள்ல வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கோஷங்களை நீங்க எழுப்பாதீங்க. ஏற்கனவே உங்ககிட்ட வந்து ஒரு அன்பு வேண்டுகோளா நான் கேட்டிருக்கேன். என்ன வந்து தலன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு. சோ அதையும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கடைபிடிச்சிருக்கீங்க. சோ இந்த விவகாரத்தையும் வந்து கடைபிடிங்க. ஏன்னா அரசு நிகழ்ச்சிகள்ல சரி, பொது நிகழ்ச்சிகள்ல சரி, ட்ரெயின்ல சரி, அப்புறம் வந்து மக்கள் அதிகமா கூடுகிற இடங்கள் எல்லாமே வந்து என்ன பண்றீங்கன்னா, அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளே அப்படின்ற கோஷங்கள் எழுப்புறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லப்பா. அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள வந்து நீங்க செய்யவே செய்யாதீங்க. உங்கள நான் வந்து ரொம்ப விரும்பி வேண்டிக்கிறேன். உங்க உங்க மேல இருக்கிற எனக்கு ரொம்ப அன்பா இருக்கு. முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. அத அண்டர்லைன் பண்ணியே நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நல்லா படிங்க. படிச்சு ஒரு நல்ல வேலையில பொசிஷன்ல இருங்க. உங்கள நீங்க பாதுகாத்துக்குங்க. உங்க குடும்பத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, பாதுகாத்துக்கங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு முக்கியம். நீங்க வந்து எனக்காகவும், என்னுடைய பேர வந்து நீங்க பிரஸ்தாபப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. நீங்க நல்லா இருக்கணும். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இத நீங்க செஞ்சாலே நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். அதனால வந்து இனி வரும் நாட்கள்ல வந்து இந்த மாரி கோஷங்கள் எழுப்பாதீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாரி வேண்டி விரும்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் அஜித்தோட ரசிகர்கள் வந்து இத வந்து எப்படி எடுத்துப்பாங்க? ஒருவேள வந்து ஒரு சிலர் வந்து இன்னிக்கும் வந்து என்ன பண்றாங்க, தல தல அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அவரு என்னதான் வந்து தல கூப்பிடாதீங்கன்னு சொன்னாலும், தல தல அப்படின்ற மாரி தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் வந்து அஜித்தே கடவுள்ன்ற கோஷங்கள் வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில வந்து கேட்கலாமா? இல்ல இது மாரி அந்த கோஷங்கள எழுப்ப மாட்டாங்களா? அப்படின்றது ஏன்னா அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அஜித். அதனால வந்து ரசிகர்கள் இது கீழ்ப்படிஞ்சு இந்த விஷயங்கள வந்து தவிர்த்துருவாங்களா? இல்ல இன்னும் அதிகமா வந்து கோஷங்கள எழுப்புவாங்களா? அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ வேற ஒரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.